இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்டத்தால் யுத்தம் செய் அப்படின்ற ஒரு புத்தகம். நீதிபதி கே. சந்துரு அவர்கள். இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து ஒரு வழக்காக வந்து நம்ம ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம், நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணம் மட்டும்தான். ஏன்னா இந்த புத்தகத்தை படித்தா கண்டிப்பாக வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து நீதிமன்றத்தை வந்து அணுகலாம். நம்ம பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக வந்து நீதிமன்றம் வந்து நமக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த புத்தகத்தில் வரும். ஏன்னா அந்த மாதிரி வழக்குகள் எல்லாத்தையுமே எடுத்து தான் வந்து நீதிபதி கே. சந்துரு அவர்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீதிபதி கே. சந்துரு அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, நான் வந்து நீதிபதியாக இருந்தப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 1,00,000 வழக்குகள் வந்து நான் முடிச்சு வச்சுருக்கேன். எனக்கு வந்து வேலைப்பளு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து இது தாமதமாக கொடுக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதி அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதனால தான் வந்து முடிஞ்சளவு எவ்வளவு வேலைப்பளுக்கள் இருந்தாலுமே வந்து 1,00,000 வழக்குகளை கிட்ட நான் முடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்ற விஷயத்தையுமே வந்து நீதிபதி கே. சந்துரு அவர்களை பற்றி இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த முன்னுரை, அந்த அறிமுகத்தில். இன்னொரு முக்கியமாக இந்த ஒரு புத்தகத்தில் வந்து குறிப்பிட்ட சில வழக்குகள் மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீதிபதி சந்துரு அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து நீதிபதியாக இருந்தப்போ நான் தீர்ப்பு கொடுத்த சில வழக்குகளும் நான் பார்த்த சில வழக்குகளும் தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் வந்து முழுசாக நிறைய வழக்குகள் வந்து வரலாற்றில் வந்து பதியப்படாமல் இருக்குது. காலம் வந்து தனியும் போது அதையுமே வந்து ஒரு புத்தகமாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சாப்டரில் வந்து ஒரு வழக்குகளாக இருக்கும். நம்ம வந்து இந்த புத்தகத்தை ஆரம்பத்திலே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து, ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க வந்து ஒரு போஸ்ட் கார்டில் வந்து மதுரை நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி போட்டாங்களா. போஸ்ட் கார்டு வந்து வந்துச்சா, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு. அதை வந்து நீதிமன்றமாக வந்து முன்னெடுத்து அந்த வழக்கை வந்து முடித்து அந்த மூதாட்டிக்கு வந்து தீர்ப்பு நல்லபடியாக வழங்கினாங்க அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து நீதிமன்றத்தை அணுகுங்க, பயப்படாதீங்க, வீட்டை விட்டு வெளியில் வாங்க. பெண்களுக்கும் முக்கியமாக வந்து நிறையா விஷயத்தில் சொல்கிறாங்க. தொடர்ந்து வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகளாக தான் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நீதிமன்றம் ஆரம்பித்து 150 175 வருடங்கள் ஆயிருக்கு. பட் ஆனால் பெண்களோ இல்லை நம்மளாம் வந்து நீதிமன்றத்தை அணுக ஆரம்பித்ததே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து தான். இப்போ நிறையா மாறி இருக்குது. பட் இன்னும் நிறையா மாறணும் அப்படின்றதையுமே வந்து இதில் பார்க்குற வழக்குகள்லாம் வச்சு பார்க்கும்போது நீதிமன்றத்தை நம்ம ஈஸியாக அணுகணும் அப்படின்றது தான் வந்து இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த புத்தகத்தில் வந்து முதல் வழக்கை வந்து யாரை பற்றி பார்த்தோம்னா, அசின் பவன் அப்படின்ற ஒரு வழக்கை பார்த்தோம். அதாவது மாநகராட்சியில் வந்து அவங்க கணவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார், இறந்து போயிட்டார். அந்த வேலைக்கு பதிலாக கருணை அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து பூங்கா ஊழியராக வந்து ஒரு வேலை கிடச்சிச்சு. ஆனால் வந்து அரசாங்கம் குடியிருப்பு தான் குடியிருந்தாங்க. மாநகராட்சி அவங்க ஒரு குடியிருப்பு கொடுத்தாங்க. அதில் தான் வந்து குடும்பத்தோடு இருந்தாங்க. கணவனுக்கு வேலை போச்சு. கணவன் வந்து இறந்துட்டார். அவரோட வேலைக்காக இவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு குடியிருப்பை வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க மாநகராட்சி. ஆனால் மாநகராட்சிக்கு ஆப்போசிட்டாகவே இவங்க வந்து கேஸ் போட்டு ஜெயிச்ச ஒரு வரலாறு தான் வந்து முதல் பகுதியில் பார்த்தோம். இரண்டாவது பகுதியில் வந்து கல்யாண தம்பதி வந்து கோயில், கும்பகோணம் தஞ்சாவூர் கோயிலுக்கெலாம் போகும்போது அங்கே வந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேர்த்த வந்து கல்யாணம் ஆனவங்கன்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் போலீஸ் வந்து அங்கே சில பேர் யாரோ ஒரு துப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆகாமல் 2 பேர் இங்கே ஸ்டே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து எந்த ஒரு பெரிய ஒரு விசாரிப்புமே இல்லாமல் அவங்கள வந்து விபச்சார தடை சட்டத்தில் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதனால் அவங்களோட கவர்மெண்ட் ஜாப் வேலை போயிடுது, மாறுது. இன்னொன்று வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க மூலமே வந்து அவங்கள விட்டு ஒதுங்கிடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அந்த 2 பேர் வந்து சந்திக்கிறாங்க. கணவன் மனைவி தான் வந்து கல்யாணம் ஆனவங்க தான், பட் இவங்க தான் வந்து தப்பாக எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க மறுபடியும் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்டு ஒய்ஃப் வந்து 7 நாள் 10 நாள் சிறை இருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து கல்யாணம் ஆனவங்க தான், இவங்க தான் வந்து தப்பாக எங்களை அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் போய் அதை வின் பண்ணி நீதிமன்றமே வந்து மன்னிப்பு கேட்டுச்சு. அந்த அளவுக்கு வந்து 2வது வழக்கை பற்றி பார்த்தோம். இது வந்து 3வது வழக்கு. பின்னைக்கால் அப்படின்றவங்கள பற்றி தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது பூசாரி ஒருத்தர் வந்து பூசாரியாக இருந்திருக்காரு. அவர் பொண்ணை வந்து அந்த சாமி பூஜைக்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளைலேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவர் வந்து இறந்து போனோடனே வந்து அவங்க தான் வந்து பூசாரியாக இருக்கணும். பட் அதுக்கு வந்து அந்த ஊரில் உள்ளவங்களாம் வந்து சம்மதிக்கலை. அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து பொண்ணு வந்து பூசாரியாக இருக்கக்கூடாது, பையன் தான் வந்து பூசாரியாக இருக்கணும்னு சொல்லி அந்த வழக்கை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சின்ன இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். நீங்களுமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 160 பக்கங்கள் உள்ளது. கிட்டத்தட்ட வந்து 25லேருந்து 30 வழக்குகள் பற்றி இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகத்தை வந்து ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, முழுக்க இந்த வீடியோவோட காரணம் என்னென்னா வந்து, நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும் போது ஈஸியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து நீதிமன்றத்தை அணுகுனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு வர வைக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறோம். எனக்குமே வந்து இந்த அட்வொகேட், இந்த சட்டம் சம்பந்தமாக கொஞ்சம் நிறையா எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் இந்த புத்தகத்தை வந்து விகடன் பிரசுரம் அந்த வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு 240 ரூபா போட்டிருப்பாங்க. நான் ஒரு ஆஃபரில் வாங்கினால ஒரு 200 ரூபாய்
210 ரூபா வந்துச்சு. நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து 10 to 15% ஆஃபரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து அந்த பிள்ளைக்கால் அப்படின்றவங்களோட ஒரு வழக்கு. சாமிகளில் ஆண் சாமி பெண் சாமி என்று இருக்கிறது. ஆனால் சாமிக்கு ஆண் பூசாரிகள் மட்டும்தான் பூசை போட வேண்டுமா என்ன? பூசை போடும் உரிமையை தனக்கு மறுத்த உற்றார் ஊர் மக்கள் மற்றும் சமூகத்தின் முன்பாக இப்படி ஒரு கேள்வியை வைத்து போராடிய ஒரு பெண் பூசாரியின் கதையை பார்ப்போமான்னு சொல்லிட்டு அந்த பெண் பூசாரி கதையை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட கூட பிறந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட உறவினர்கள் சமூகம் முன்பாக வந்து மறுத்திருக்காங்க. நீங்கள் வந்து பெண்கள் வந்து பூசாரி ஆகவே கூடாது அப்படின்னு அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் மீறி போய் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகாவில் உள்ள குக்கிராமம் நல்லுதேவன்பட்டி அங்கே இருக்கும் துர்கை அம்மன் கோயிலின் பூசாரி பின்னதேவர் தொடர்ந்து தங்கள் குடும்ப பொறுப்பில் இருக்கும் அந்த கோயிலில் பூசை செய்து வந்த பின்னதேவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகாவில் உள்ள குக்கிராமம் நல்லுதேவன்பட்டி அங்கே இருக்கும் துர்கை அம்மன் கோயிலின் பூசாரி பின்னதேவர். ஸோ அவர் பேர் வந்து பின்னதேவர். அவரோட பொண்ணு தான் வந்து இந்த கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் இறந்து போனோன்னு வந்து இவங்க வந்து பூசாரி ஆகணும்னு சொல்லி அந்த ஊர் மக்களுக்கு அகேன்ஸ்டாக போய் அந்த போட்டிருக்காங்க. ஊர் மக்கள்லாம் வந்து இவங்க பூசாரி ஆகிறது வந்து விரும்புகிறதே இல்லை. ஏன் வந்து பெண் வந்து பூசாரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காங்களா, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த பின்னதேவர் அவரோட பொண்ணை பற்றி. அந்த அவங்க பொண்ணு தான் வந்து பின்னையக்கால் அப்படின்றவங்க. ஸோ இந்த பகுதியை வந்து பின்னையக்கால் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து தங்கள் குடும்ப பொறுப்பில் இருக்கும் அந்த கோயிலில் பூசை செய்து வந்த பின்னதேவர் 2004ஆம் ஆண்டில் நோயால் பாதிக்கப்படவே இனிமேல் சாமிக்கு நீதான் தினமும் பூசை போடணும் என்று தன் ஒரே மகளான பின்னையக்காலிடம் சொன்னார். சிறு வயதிலிருந்தே அப்பாவோடு பூசை போட சென்றதால் எல்லா சடங்குகளையும் கற்றிருந்தார் பின்னையக்கால். 2006ஆம் வருடம் நவம்பர் மாதம் பின்னதேவர் காலமாக அதன் பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு பின்னதேவர் வந்து 2006 வந்து இறந்துடுறாரு. எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் வந்து அந்த பின்னையக்கால் அவரோட பொண்ணுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. எனக்கு அப்புறம் நீ தான் வந்து பூசை போடணும் அந்த கோயிலுக்கு, ஏன்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் வந்து அந்த பூசை போடணும், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், எனக்கு அப்புறம் நீ தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. 2006 வந்து அந்த பின்னதேவர் அப்படின்றவர் வந்து இறந்து போயிடுறாரு. அவங்க மகள் பின்னையக்கால் வந்து பூசாரி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து உறவினர்கள் அந்த ஊரில் உள்ள சமூகம் எல்லாமே எதிர்த்திருக்காங்க. இதுக்கு வந்து கலெக்டர், அந்த மாவட்ட ஆட்சியர் எல்லாமே வந்து பஞ்சாயத்துமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பின்னாடி ஒன்று சொல்கிறாங்க. பின்னதேவரின் சகோதரர் மகன் குருநாதன். ஸோ இந்த பின்னையக்காலோட அப்பாவோட தம்பி பசங்க வந்து சொல்லியிருக்காங்க, நீ எல்லாம் வந்து ஆகக்கூடாது, நாங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் தான் வந்து இந்த ஓடிட்டு இருந்திருக்கு. ஸோ இவங்க தான் வந்து பின்னையக்கால்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போடுறேன். குடும்பத்துக்கும் அந்த கோயிலுக்கும் பூசாரியாக உரிமை இருப்பதால் ஆண் வாரிசுகளாகிய தாங்கள் மட்டுமே பூசையை செய்யலாம். பின்னதேவருக்கு ஆண் வாரிசு இல்லாததால் அந்த உரிமை தங்களுக்கே சேர வேண்டும் என்று போர்க்கடி தூக்கினர். உசிலம்பட்டி முன்சிப் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்தார் பின்னையக்கால் சொல்லிட்டு இவங்க வந்து வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. உசிலம்பட்டி முன்சிப் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, நான் தான் வந்து பூசாரி ஆகணும், ஏன்னா அவர் வந்து எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காரு, ஆனால் எங்கள் சித்தப்பா பசங்க வந்து நீ ஆகக்கூடாது, நான் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா எங்களுக்கு வந்து பசங்க இல்லை, எங்கள் அப்பாவுக்கு வந்து பசங்க இல்லை, எனக்கு அண்ணன் தம்பிங்க யாரும் இல்லாதனால அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. எனக்கு அண்ணன் தம்பிங்க இல்லாட்டியுமே வந்து நான் பூசாரி ஆனால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. சிவில் வழக்கு நடைமுறையில் இருக்கும் போதே ஒரு பொம்பளை எப்படி பூசாரியாக இருக்கலாம் என்று பங்காளிகள் கிளப்பிய பிரச்சனையால் ஊரே இரண்டுபட்டது. உசிலம்பட்டி தாசில்தார் தலையிடும் அளவுக்கு பிரச்சனை பெரிதானது. 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கூட்டம் நடத்திய ஊர் நாட்டாமைகள் 89% பேர் ஊர் மக்கள் பின்னையக்காலின் சித்தப்பா மகனை பூசாரியாக இருக்க அங்கீகரித்துள்ளனர் சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடக்குது. ஊர் மக்கள் வந்து பஞ்சாயத்து கூட்டுறாங்க. அதில் வந்து 89% பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண் வந்து பூசாரி ஆகக்கூடாது, அதனால் வந்து அந்த பின்னதேவரோட தம்பி பையன் இவங்க தான் வந்து பூசாரி ஆகலாம்னு சொல்லிட்டு 89% வந்து அந்த கூட்டத்தில் வந்து பஞ்சாயத்து பண்ணி முடிவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் வந்து போய்கிட்டே இருக்குது. வடுகப்பட்டி, நல்லுதேவன்பட்டி, போத்தாம்பாடி ஆகிய 3 ஊராட்சிகளில் உள்ள புத்தூர் நாலுக்கரை வகையறாக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் முடிவு இது என்று தாசில்தாரிடம் தெரிவித்தனர். இவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கடையில் வந்து ஊர் பஞ்சாயத்தில் வந்து பிளான் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து நீ வந்து பூசாரி ஆகக்கூடாதுமா, அவனோட சித்தப்பா பசங்க தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி 89% வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே உள்ள அந்த விஏஓ, வட்டாட்சியர் இவங்களாமே சேர்ந்து வந்து நிறையா பஞ்சாயத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு வட்டாட்சியர் வந்து உள்ளே வராங்க. அவங்களுமே ஒரு பெண் தானா. ஸோ அவங்க என்ன தீர்ப்பு சொன்னாங்க இந்த பஞ்சாயத்துலன்னு சொல்லிட்டு அந்த இது விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நல்லுதேவன்பட்டிக்கு அமைதியை நிலைநாட்ட போன உசிலம்பட்டி வட்டாட்சியரே ஒரு பெண். ஆனாலும் விசித்திரமான ஒரு காரியத்தை செய்தார் அவர். ஊர் நாட்டாமைகள் கொடுத்த முடிவை அங்கீகரித்து பிள்ளைக்காலிடமிருந்து சாமிக்கு பூசை போடும் உரிமையை படித்து அவரின் சித்தப்பா மகன்களிடம் ஒப்படைத்தார். கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்த பிள்ளையக்கால் வட்டாட்சியர் பாரபட்சமான உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாங்களோ அதுதான் வந்து கரெக்டு. ஊருக்கு வந்து கொஞ்சம் அமைதி தேவை, இதனால் நிறைய பிரச்சனை உருவாதுன்னு சொல்லிட்டு அந்த உசிலம்பட்டிக்கு வந்த அந்த உசிலம்பட்டி வட்டாட்சியர் அவங்களுமே ஒரு பெண் தானே, அவங்களே வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. பஞ்சாயத்தில் வந்து இவங்களாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து சரியான முடிவு, அதுதான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு
பிள்ளையக்கால்கிட்ட அந்த சாவியெல்லாம் வாங்கி இனிமேல் நீங்கள் வந்து பூசெல்லாம் போடக்கூடாது, இவங்க தான் போடணும்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா பசங்கள்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பிள்ளையக்கால் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த வட்டாட்சிரியர், அவங்களுமே ஒரு பெண் தான், உசிலம்பட்டி வட்டாட்சிரியர், அவங்க வந்து ஒருதலைபட்சமாக வந்து என்னோடய சித்தப்பா பசங்களுக்கு வந்து செயல்படுறாங்க, அதனால் வந்து இதுக்கு அகென்ஸ்டாக வந்து நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மதுரை கோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஸோ இதை விசாரித்தவங்க வந்து இவங்களுக்கு வந்து சாதகமாக வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வந்து ஆண் தான் பூசாரி ஆகணும்னு சொல்லி எந்த இடத்துல இருக்குது, ஏன் பெண் பூசாரி ஆகக்கூடாதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழக்கை வந்து முடிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் முடிச்சு வச்சுமே வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இன்னுமே வந்து அங்கே நிறையா பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்குன்றதையுமே வந்து, ஏன்னா இவங்க மறுபடியும் வந்து அதை மேல் அப்பீல் வந்து பண்ணியிருக்காங்க அந்த சித்தப்பா பசங்க அப்படின்னு சொல்லி. இந்த பிரச்சனை வந்து இன்னுமே வந்து ஒரு சரியாக முடியலை, பட் ஆனால் தீர்ப்பு வந்து இவங்களுக்கு சாதகமாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை வந்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமே நிறையா பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் அந்த புக்கை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் கோர்ட்டுக்கு வந்து இவங்க போனவொடனே வந்து கோர்ட்டு வந்து இவங்களுக்கு சாதகமாக தான் சொல்லியிருக்குன்னு சொல்லி என்ன சொல்ல வராங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நீங்கள் தாராளமாக கோர்ட்டுக்கு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து இதில் சொல்ல வராங்க. இப்போ வந்து இதை விசாரித்தாங்க. இப்போ வந்து இந்த பின்னைக்கால் அவங்களோட கேஸை வந்து விசாரித்து கோர்ட் என்ன சொன்னாங்கன்றதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதை விசாரித்த நீதிமன்றம் தாசில்தாரின் நடவடிக்கையில் பல தவறுகளை சுட்டிக்காட்டியது. நிர்வாக செயல் நடுவர் தனது அதிகாரத்தை முறையாக பயன்படுத்தவில்லை. பிரச்சனை செய்த சித்தப்பா மகன்களை உரிமையியல் நீதிமன்றத்திற்கு சென்று தங்களின் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள உத்தரவிட்டு பின்னையக்கால் ஏற்கனவே அனுபவித்த பூசாரி உரிமையை தொடர அனுமதித்திருக்க வேண்டும், அவர்களை கைது செய்ய மட்டுமே உத்தரவிட்டிருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எதிர்மனு தாக்கல் செய்த பெண் வட்டாட்சியர் பிள்ளையக்கால் பூசாரியாக இருக்க முடியாது என்று குறிப்பிட்டிருந்தது தான் வேடிக்கை. ஆகவே ஒரு பெண் பூசாரியாக இருக்க முடியுமா என்ற கேள்விக்கு உயர்நீதிமன்றம் பதிலளித்தது. கோயிலில் உள்ள அம்மன் ஒரு பெண் தெய்வம், பெண் தெய்வத்துக்கும் பெண் பூசை செய்ய முடியாது என்று எந்த சாஸ்திரத்திலும் கூறப்படவில்லை. வேத காலத்திலும் வேதங்களை கற்று வேத விற்பனர்களாக பெண்கள் இருந்துள்ளனர். முற்காலத்தில் பெண்கள் பூஜை செய்யும் உரிமையை பெற்றிருந்தார்கள். பெண்களை வீட்டினுள் பூட்டி அவர்களது உரிமையை மறுப்பது விசித்திரம் என்று சாடியது நீதிமன்றம். ஸோ பெண் வட்டாட்சியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நீங்கள் கொடுத்த தீர்ப்பு வந்து தப்பு, ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து அந்த பின்னைக்கால் அவங்களோட உரிமையை வந்து நீங்கள் பறிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பெண் வந்து பூசாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறுபடியும் அந்த மனுவை வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கோர்ட் வந்து இப்படி சொல்லுது, பெண்களில் வந்து தெய்வங்கள்லாம் இருந்திருக்கு, பெண்கள் வந்து சாஸ்திரங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நிறையாவே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண்களை பற்றி சொல்கிறாங்க. நாட்டின் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டுமானால் 2 கால்களிலும், அதாவது ஆண் பெண் இணைந்து நடக்க வேண்டும் என்றும் கடவுளின் இருப்பிடங்களை பாலின பாகுபாடுகளிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியது. அரசியல் சட்டத்தில் பெண்கள் மீது விதிக்கப்படும் பாகுபாட்டை தடை செய்யும் 15ஆம் பிரிவை சுட்டிக்காட்டியதோடு அரசியல் சட்டத்தின் அடிப்படை கடமைகளாக வரையறுக்கப்பட்டுள்ள 51A பிரிவில் உள்ள என்கிற உட்பிரிவை அடிக்கோடிட்டும் நினைவுபடுத்தியது நீதிமன்றம். அந்த பிரிவின்படி பெண்களுக்கு எதிரான எந்தவித மடமைத்தனத்தையும் புறக்கணிப்பது அடிப்படை கடமையாக்கப்பட்டுள்ளது. வட்டாட்சியரின் உத்தரவை ரத்து செய்த நீதிமன்றம் மாவட்ட கலெக்டர் மற்றும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அந்த உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. பெரும் படையினருடன் சென்ற காவல்துறை அதிகாரிகள் துர்க்கையம்மாள் கோயிலின் நுழைவு கதவு சாவியை பின்னையக்காலிடம் ஒப்படைத்தனன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து இந்த மாதிரி வந்து பெண்களுக்குன்னு சொல்லி நீங்கள் பாகுபாட்டெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லி சில சட்டங்கள்லாம் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணி பெரும் படையோடு வந்து காவலர்கள்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த கோயிலோட சாவியை வந்து ஒப்படைச்சிருக்காங்கன்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா நீதிமன்றம் வந்து சொல்லிட்டாங்க பின்னையக்கால் வந்து அவங்க வந்து பூசை செய்யலாம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. இங்கே பெரும் படையினருடன் சென்ற காவல்துறை அதிகாரிகள் துர்க்கையம்மாள் கோயிலின் நுழைவு கதவு சாவியை பின்னையக்காலிடம் ஒப்படைத்தனர். பெண் பூசாரிக்கு தடையில்லை என்கிற செய்தி தேசிய செய்தியானது அன்றைய முதல்வர் சட்டப்பேரவையில் சமூக சீர்திருத்த அடிப்படையில் அளித்த முற்போக்கான தீர்ப்பு. இதை அரசு வரவேற்கிறது என்று அறிவித்தார் முதலமைச்சர். ஆணாதிக்க நடவடிக்கையை தைரியமாக எதிர்கொண்ட பின்னையக்கால் அவ்வழக்குக்கு பிறகு அகில இந்தியாவும் மெச்சும் ஒரு நபரானார். ஆனால் அதற்கு பிறகு நடந்ததுதான் சோக கதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பின்னையக்காலுக்கு அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து உங்கள் சித்தப்பா பசங்க வந்து மறுபடியும் ஒரு வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அது சில பிரச்சனைகள்லாம் ஆயிருக்கு அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த ஒரு பகுதியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகுங்க. ஸோ பின்னையக்கால் பூசாரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து எந்த ஒரு சட்டமுமே இல்லை. பெண்களும் வந்து பூசை பண்ணலாம் கோயிலுக்கு அப்படின்றத வந்து நிறைய மேற்கோள்கள் காட்டி இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து நீங்களே இந்த புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்றதான் வந்து இந்த புத்தகத்தை சொல்லிட்டு வராங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பின்னையக்கால், இதுதான் வந்து அந்த கோயில். ஸோ அதையுமே வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டில். ஸோ இதுக்கு அடுத்த வழக்கு வந்து கஸ்தூரி அப்படின்ற ஒரு வழக்கு வந்து அடுத்த ஒரு பகுதியில் இருக்குது. இது நம்ம வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நேரம் ஒதுக்கி இந்த புத்தகத்தை வாங்கி முடிஞ்ச அளவு படிங்க. சட்டத்தால் யுத்தம் செய், நீதிபதி கே. சந்துரு அவர்கள் வந்து அவரோட வழக்குகள் சம்மந்தப்பட்ட புத்தகம். நன்றி.